செல்வி. வேலு வேலு ஹலோ ஹலோ செல்வி. வேலு எங்க இருக்கீங்க? என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஏன் ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? எதுவும் பிரச்சனையா? ஏங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. வேலு வேலு அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சு அவருக்கு? என்னன்னு தெரியல வேலு. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு எனக்கு போன் பண்ணாரு. இப்பதான் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேலு. ஏங்க 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 நீங்க பயப்படாதீங்க. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் ஐசியூக்குள்ள போயிருக்காரு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க வேலு? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கூட யாருமே இல்ல, தனியா இருக்கு. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசு ரொம்ப வலிக்குது. ஏங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேணாமா? சரி இப்ப நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? நான் உடனே வர்றேன். சரி நீங்க பதட்டப்படாம இருங்க. நான் இன்னொரு 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். வேலு என்னாச்சுடா? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? டேய், மாமாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாடா. செல்வி தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயோ டேய், என்னடா சொல்ற? அவர் ரொம்ப நல்ல மனுஷனடா. அவருக்கு போய் சரி நான் உடனே கிளம்புறேன். டேய் இங்க பாரு, தண்ணி வேற அடிச்சிருக்க. நான் கூட வரட்டுமா? இல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேய் நான் பாத்துக்கிறேன். பாத்துடா. சரி டேய் பாத்து போடி, வண்டியை பாத்து ஓட்டு போ. சரியா? பதட்டப்படாத. மேடம், சந்தன பாண்டியன் ஒருத்தவரை நெஞ்சு வலின்னு அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டுல இருக்காரு? ஐசியூ வார்டுல அட்மிட் ஆயிருக்காரு. ஐசியூவா? அது எங்க இருக்கு? லாஸ்ட் போயிட்டு லெஃப்ட் போய் லெஃப்ட். சரி. செல்வி என்னாச்சு? மாமாக்கு என்னாச்சு? அது வந்து என்னங்க என்னாச்சுங்க? இல்ல வேலு, நீங்க வீட்டுல இல்லாதப்போ என்னென்னமோ நடந்துருச்சு. கீர்த்தி என்கிட்ட தப்பா பேசின விஷயம் எப்படியோ அது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா வீட்டுல வந்து ஏய், உனக்கு இதெல்லாம் பத்தாதுடி. என் பொண்ண கேவலமா பேசின உனக்கு கால் மட்டும் இல்ல, நாக்களையும் சூடு போடணும். அப்பா நடந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே போனாரா என்னன்னு தெரியல. திடீர்னு கொஞ்ச நேரத்துல எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு போன் பண்ணி சொன்னாரு. நல்ல வேலையா நானும் அந்த வழியில தான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். உடனே அப்பாவை கூட்டிட்டு வந்து நான் ஹாஸ்பிடலுக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். உள்ள ஏசிஜி எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ செல்வி, உங்க அம்மா எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு இருக்காங்க? இப்ப பாருங்க, அவங்க பண்ண காரியத்தினால. சரி விடுங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் என்ன சொன்னாரு? இப்பதான் ட்ரீட்மெண்ட் போகுது. டாக்டர் எதுவுமே சொல்லல. சரிங்க, ஒன்னும் ஆகாது. அதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. வாங்க உட்காருங்க. செல்வி வாங்க, மாமாக்கு ஒண்ணாகாது. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. டாக்டர் வர வரைக்கும் காத்திருக்கலாம். உட்காருங்க.
டாக்டர், அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்றும் பயப்பட வேணாமா, நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவருக்கு இப்ப வந்திருக்கிறது மைல்ட் அட்டாக். ஆனா நீங்க பயப்படுற அளவுக்கு அவர் உடம்புக்கு எதுவும் இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம்மா, இதுதான் அவருக்கு வந்திருக்கிற முதல் அட்டாக். இதுக்கு முன்னாடி எப்போவாது இப்படி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் முதல் தடவை. அப்பாக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ், பயப்படாதீங்க. டாக்டர், அட்டாக்குன்னு சொல்றீங்க, எப்படி அவர் நல்லா தானே இருந்தாரு? தம்பி, இப்பெல்லாம் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கே அட்டாக்குங்கிறது ரொம்ப சாதாரணமா போச்சு. எல்லாமே நாம எடுத்துக்கிற ஃபுட், அதையும் தாண்டி மனசுல இருக்கிற கவலை, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் கூட அட்டாக்கு காரணமா இருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக்குங்கிறதுனால பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனா இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவரை பத்திரமா பாத்துக்கணும். டாக்டர், அப்பாவுக்கு வேற என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, உடனே பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இப்போதைக்கு அவர் மனசை லேசா வச்சுக்கிற மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கணும். மனசுக்குள்ள எதையும் போட்டு ஒரி பண்ணிக்க கூடாது. இதெல்லாம் இனிமே நீங்க அவரை எப்படி வச்சுக்க போறீங்க அதை பொறுத்து தான் இருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றி. நீங்க போய் அவரை பார்க்கலாம். ஆ, கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அவர் கண்டிஷனை பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்புறத பத்தி நான் யோசிக்கிறேன். சரி சார். சரிம்மா, நீங்க போய் பாருங்கம்மா. செல்வி, அதான் பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, வாங்க உள்ள போய் மாமா பார்ப்போம். இல்ல வேலு, எனக்கு பயமா இருக்கு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு போறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றாகாதுங்க, வாங்க வாங்க போலாம். கவலைப்படாதம்மா. அப்பா, என்னம்மா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா, சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. இனிமே ஆயில், காரம் எல்லாமே குறைச்சிக்க சொல்லிருக்காரு. டேப்லெட் கொடுத்திருக்காருப்பா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். இனிமே நீங்க கவனமா இருந்தா போதும். உன்னை பெத்தவம்மா, நான் என்கிட்டயே போய் சொல்றியா? என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதாம்மா?